நாட்டிற்காக படித்து பாடுபட்டே அண்ணல் அம்பியக்காரை பாருமென்றே அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா அண்ணா அவனா அம்பேத்கரை பாருண்ணா அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா இன்னா ஐயண்ணா இவருக்கு இணையாருண்ணா அண்ணா அவண்ணா அண்ணா அவண்ணா போடே அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா ஈனா ஐயனா இவருக்கினை யாருனா இவருக்கினை யாருன்னா உன்னா உவண்ணா உக்கமாக படித்தனா 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 உன்னா உவனா உக்கமாக படிச்சனா 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 உன்னா உவண்ணா உக்கமாக படித்தனா உலக சாதனையை ஒப்பந்தமாய் தந்தனா உலக சாதனையை ஒப்பந்தமாய் தந்தனா அண்ணா அவண்ணா அண்ணா அவண்ணா போடே அண்ணா அவனா அம்பேத்கரை பாருனா ஈனா ஐயனா இவருக்கினை யாருனா இவருக்கினை யாருன்னா ஏன்னா ஏமண்ணா எதுக்கெல்லாம் வந்தனா அண்ணனா 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 ஏன்னா ஏமண்ணா எதுக்கெல்லாம் வந்தனா ஏழை மக்களுக்கு நல்லறிவை தந்தனா ஏழை மக்களுக்கு நல்லறிவை தந்தனா அண்ணா ஆவண்ணா அண்ணா ஏவண்ணா ஓடே அண்ணா அவனா அம்பேத்கரை பாருனா ஈனா ஐயனா இவருக்கினை யாருனா இவருக்கினை யாருன்னா ஐயும் ஐயனா ஐநா சபையாளனா அலனா 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 ஐயும் ஐயனா சபையாளனா ஆலனா 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 ஐயும் ஐயனா ஐநா சபையாளனா அகிலம் தெரிந்தவர் அம்பேத்கரை பாரணா அகிலம் தெரிந்தவர் அம்பேத்கரை பாரணா அண்ணா ஆவண்ணா அண்ணா ஆவண்ணா அண்ணா அவனா அம்பேத்கரை பாருனா ஈனா ஐயனா இவருக்கினை யாருனா இவருக்கினை யாருன்னா ஒன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னாக படித்தனா 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 அண்ணா அவனா அவனாக படிச்சனா 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 ஒன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னாக படித்தனா அவ்வும் அவ்வனா அனைவருக்கும் தலைவனா இந்திய சட்டத்தை அனைவருக்கும் வகுத்தனா அண்ணா ஆவண்ணா அண்ணா ஆவண்ணா அண்ணா அவனா அம்பேத்கரை பாருனா ஈனா ஐயனா இவருக்கினை யாருனா இவருக்கினை யாருன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் புள்ளடா நாங்க யாருக்கும் அடிமை இல்லடா அம்பேத்கர் அம்பேத்கர் புள்ளடா அங்க யாருக்கும் அடிமை இல்லடா அம்பேத்கர் அம்பேத்கர் புள்ளடா நாங்க யாருக்கும் அடிமை இல்லடா இந்த மண்ணு எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லடா இந்த மண்ணு எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லடா இங்கு பிறக்க வந்த பசங்களே பிடிச்சி வரையில் தள்ளடா அம்பேத்கர் 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 புள்ளடா அங்க யாருக்கும் அடிமை இல்லடா வணக்கம். அன்றும் இன்றும் என்றும் தோன்றும் இமயம் முதல் குமரி வரை இன்ப புகை தமிழ் மணக்க தமிழின் புகை மாண்பை கிடந்த
நாடே இந்த நாடு. சேர சோழன் பாண்டியன் ஆண்ட அருந்தமிழ் நாடே இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவிற்கு திசை தந்தான் சிபி சக்கரவர்த்தி. ஒரு பசுவின் கன்றுக்காக தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையே தேர்காலிட்டு கொன்று விட்டான் மனுநீதி சோழன். நம் தமிழ் வாழ தலை கொடுத்தவன் குமணன் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் போற்றி புகழக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டில் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து கலைச்செல்வன் என்ற பெயர் வகித்து நன்முறையிலே வாழ்ந்து வருகின்ற எனக்கோ கலைச்செல்வி என்று ஒரு தங்கை இருக்கின்றார். ஐயா அம்மா, நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தங்கை என்னுடைய கரத்தினிலே ஒப்படைத்து விட்டு எங்களை பெற்றெடுத்தவர்களோ எங்களை அனாதையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அன்று முதற்கொண்டு இன்று வரை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாங்கள் ஒரு அனாதையாகவே வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் என்னுடைய தங்கையோ கன்னிப்பருவம் நீங்கி இப்போது மங்கை பருவம் அடுத்தவளாய் காணப்படுகின்றால். அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் முடித்து விட்டேன் என்றால் என் தலையில் உள்ள பாரம் அத்தனையுமே இறங்கிவிடும். ஆனால் தினம் என்னோட தங்கை கலைச்செல்வியை நான் காண்பது அவசியம். அதற்கு முதாக சைலன்ஸ் அன்பார்ந்த நாடக கலா ரசிகப்புற மக்கள், இன்னும் குறிஞ்சி என்றால் மலை, மலைக்கழகோ முருகன், முருகன் பிதாவோ சிவன், சிவனியல்வோ ஒரு சுமஷத்தை படுத்தவன பிரம்மா, பிரம்மாவின் ஆவில் செய்யாத ஒரு தானம் அன்னதானம். கர்ணனுக்கு ஒரு நேரத்தில் பசி எடுத்துக்கிச்சான். ஐயா எனக்கு பசி எடுத்துச்சு, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கர்ணன் கேட்டார். ஐயா நீங்கள் எல்லா தானத்தையும் சரியா பண்ணிட்டீங்க, அன்னதானம் நீங்கள் செய்யல, அதனால உங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு கர்ணன் மகாராஜிகே சொல்லிட்டாங்களாம். என் பசிக்கிற என்னதான் என் வழி அப்படின்னு கர்ணன் கேட்டான். ஐயா உங்கள் ஆள் காட்டி வரல, கொஞ்ச நேரம் உங்கள் வாயிலே வச்சுன்னு உங்கள் பசி அடங்கட்டும்னு சொன்னாங்க. அதே போல கர்ணன் மகாராஜ் அவர் தான் ஆட்காட்டி வரல, கொஞ்ச நேரம் அவர் வாயிலே வச்சுக்கிறார், ஒரு பசி அடங்கி போகுது. அதுக்கு என்ன விளக்கம், என்ன காரணமா இருக்கு அப்படின்னு நீங்களாம் கேட்டீங்கன்னா, கர்ணன் வாழ்கின்ற காலத்துல குடியானவர் ஒருத்தர் வந்து ஐயா இங்க அன்னதானம் போடுறாங்களே, எங்க போடுறாங்க அப்படின்னு கர்ணன் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு கர்ணன் மகாராஜா அதோ அங்கதான்பா போடுறாங்க இந்த விரல காமிச்சு சொன்னார். அவர் அன்னதானமே சில சொன்னார். அந்த சொன்னதுக்கே அவ்வளோ பேர் மகத்துவம் மகிமே அந்த உடலுக்கு வந்து சேர்ந்துச்சு. எங்கள் 15 குடும்பத்துக்கு மட்டுமே இல்லை, இந்த கிராமத்தில் அன்னதானத்தை வாரி வாங்கியிருக்கின்றார்களே இந்த கிராம பொதுமக்கள், உங்களுக்கு தான் எல்லா புண்ணியம் வந்து சேரும். இந்த அன்னதானம் போட்டு உங்களுக்கு கைத்தட்டிலாமா ப்ளீஸ். இவ்வளோ பணம் கொடுத்தவர்களா இப்போதும் என்று சொல்லாத உணவை போதும் என்று சொல்லுமாம். அப்படி போதும் என்ற முறையிலே கவனித்து ஒரு நல்ல கிராமம் வாரி வழங்கினார்கள். ரூபாய் 200 ஒரு பணம் கொடுத்த முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகினில் பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா சண்முகா முருகா
அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகா. யாருமே இல்லாத எங்களுக்கு அந்த எம்பெருமானே துணை. அப்படி இருக்கும்போது அனுதினமும் சென்று என்னுடைய அன்பு தங்கை கலைச்செல்வியை நான் சந்திக்க வேண்டும் புறப்படுகிறேன். என் தங்கச்சியை நான் முதல்ல பாக்குறேன். தங்கச்சி